ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான ஒரு டிஃபன் வகை தான் பார்க்க போகிறோம். உசிலி அப்படின்னு பேர். அதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, அரிசியும் பருப்புலாம் வந்து பொங்கலுக்கு வைக்கிற மாதிரியே தான், ஆனால் வறுத்துக்கணும். பட்டு ப்ரொசீஜர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உப்புமா பண்ணுற மாதிரி பண்ணணும். வாங்க பார்க்கலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நொய் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து வயசானவங்களுக்கு பதமாக இருக்கணுன்றதுக்காக நொய் போட்டிருக்கேன். நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பாண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிக்கலாம். எது வேணால் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம், காய் போட்டுக்கலாம். வேறுனு ஒன்றுமே போடாமல் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம்லாம் போட்டு கூட தாளித்து கொட்டலாம். பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுக்கோங்க, சீக்கிரமாக உப்புமா ஆகிடும். வறுத்த அரிசியும் பருப்பும் கொதிக்கிற தண்ணியில் அப்படியே கொட்டி கிளறணும். தேங்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு வெந்நீர் விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது மாட்டு பதமாக ஆகிடும். அதுக்குள்ளேயே நம்ம சட்னி அரைக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, உப்பு எல்லாம் போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டு அரைக்கப்படும். வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் உசிலி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸ் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. உசிலின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.